உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். எனக்கு உதயசூரியன் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஜெயிச்சிட்டாருன்னா பெண்கள் வெளியில போனா அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். இப்ப நிறைய பேருக்கு என்னென்னவோ நடக்குது. இன்னும் அந்த பாதுகாப்பெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாருன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா ஒருத்தர் கேட்பாரு. ஆனா ஆட்சி அம்மட்டு எடப்பாடி தான் வருவார். 100% என் குடும்பமே டிஎம்கே டிவிக்கு மாறிட்டோம். மாற்றம் வரணும். மக்களுக்கு என்ன புதுசாக செய்வார், அதை யோசிச்சு நம்ம செயல்படணும். இது போல தற்கூறிங்களாம் வேலைக்கு ஆகாது. துறைமுகத்தின் சிங்கம், அன்மான தங்கம், துறைமுகத்தின் செல்லப்பிள்ளை சேகர் பாபாவை தவிர யாராலையும் இங்க வெற்றி கனியை எடுக்க முடியாது. அதுதான் உண்மை. என்னுடைய கட்சி சார்பாக நான் ரெட்டைலைக்கு ஓட்டு போடுவேன். சேகர் அண்ணன் சொல்றது அவங்க திமுக கட்சியில் அவங்க சொல்லுவாங்க. அண்ணா திமுகவில் நான் ரெட்டைலை, நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் ரெட்டைலைக்கு தான் போடுவேன். சீமான் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐயா, அவன் தண்டை சொல்றான், எச்சா சொல்றான், அவங்கள பேசுகிறேன். சீமான அவன் வரவே மாட்டான். இந்த முறை துறைமுகம் தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வாட்டி உதயசூரியன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருமே வந்திருக்கிறாங்க, தளபதியும் உதயசூரியனும். ஆனால் எனக்கு உதயசூரியன் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாதம் மாதம் எல்லாருக்குமே காசு வருது, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய பேருக்கு நிறைய செய்யணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. எல்லா சலுகையும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு வந்துன்னு இருக்கிறாங்க, எல்லா பொருளும். அதே மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு வீடு, வாங்கினவங்களுக்கு வீடு வந்துடுச்சு. இப்போ இல்லாதவங்களுக்கும் வீடு வரணும்னு ஆசை. இந்த வாட்டி அவர் தான் ஜெயிப்பாருன்னு நம்பிக்கையோடு சொல்கிறேன். அவர் ஜெயிச்சிட்டாருன்னா பெண்கள் வெளியில் போனால் அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ நிறைய பேருக்கு என்னென்னவோ நடக்குது. இன்னும் அந்த பாதுகாப்பெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாருன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிகே சார். ஆமாம், ராயபுரம் ரெட்டைலை தான் வாய்ப்பு அதிகம். கண்டிப்பாக பிகே சேகர் பாபு தான் ஜெயிப்பார். டிஎம்கே தான். சேகர் பாபா கண்டிப்பா ஒருத்தர் கேட்பாரு. ஆனா ஆட்சி அம்மட்டு எடப்பாடி தான் வருவார். 100%. இந்த தொகுதியில சேகர் பாபு இந்த தொகுதிக்கு சேகர் பாபு வருவாரு. அண்ணன் எடப்பாடி ஆட்சி அமைப்பார். என் குடும்பமே டிஎம்கே டிவிக்கு மாறிட்டோம். மாற்றம் வரணும். மக்களுக்கு புதுசாக செய்வார், அதை யோசிச்சு நம்ம செயல்படணும். இது போல தற்கூறிங்களாம் வேலைக்கு ஆகாது. அப்படிலாம் சொல்ல வேணாம். என்னோட கருத்து, நான் பக்கா டிஎம்கே. மக்களுக்காக சேவை செய்யணும்னு வர்றாரு ஒருத்தர், அவருக்கு ஒரு வழிகாட்டலாம். அவருக்கு நிச்சயமா உதயசூரியன் கண்டிப்பாக ஜெயிச்சிடும், மாற்று கருத்தே இல்லை. அடுத்தபடியாக யார் நின்றாலும் இங்கே ஜெயிக்க முடியாது. நல்லா ஒரு ஒர்க் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முறை தொகுதியில் அண்ணனை தவிர யாராலையும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா. நம்மளுடைய துறைமுகத்தின் சிங்கம், அன்மான தங்கம், ஓகேவாண்ணா. அதே போல் துறைமுகத்தின் செல்லப்பிள்ளை சேகர் பாபாவை தவிர யாராலையும் இங்கே வெற்றி கனியை எடுக்க முடியாது. இதுதான் உண்மை. இந்த மாதிரி தொகுதி யார் ஜெயிப்பாங்கன்னா விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. எப்பயுமே அவங்களும் ஆட்சி ஆடுறாங்க. இப்போ மாற்றம் ஒன்று தேவையில்லை. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். என்ன செய்யறான்னு பார்க்க தானே போகிறோம். நம்ம செய்யலைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்மளும் பார்க்க போகிறோம். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். இது வரைக்கும் திமுக கோட்டை தான் அது. இருந்தாலும் இந்த ட்ரிப்பு வர்றது வாய்ப்பு இல்லை. எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த நான் 5 வருஷத்தில் 4.5 வருஷம் ஒன்றுமே செய்யலை. கடைசி அந்த 6 மாதத்தில் சுறுசுறுப்பாக ரோடு போடுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. அது யூஸ்வலாக எல்லாம் தேர்தலையும் எல்லா இதுலேயும் போடுறது தான். அந்த மாதிரி பண்ணுறதுனால இப்போ மக்கள் நம்ம முட்டாள்னு நினச்சின்னுக்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது. கடைசி 6 மாதத்தில் எல்லாம் கணக்கு முடிச்சிடலான்னு. அது இருந்தாலும் இப்போ இந்த ட்ரிப்பு மாற்றம் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால் மாற்றத்துக்கு வேறு யாருன்னா மாற்றி தான் போகும். 2 வருஷம் சார் பாபு நின்று வின் பண்ணார், மினிஸ்டர் ஆகினார். இந்த ஒரு வாட்டி ஏடிஎம்க்கு ராயபுரம் மனோ கொடுத்துக்கிறாங்க. அது கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் பண்ணி வருவார்னு நினைக்கிறேன். நாங்கள் விஜய் வருவாங்கன்னு நினைக்கிறோம். விஜய் வருவாங்க நினைக்கிறேன். அவர் வரணும், இந்த மக்களெல்லாம் ஆதரிக்கணும். எந்தெந்த மக்கள் என்ன கஷ்டப்படுறதுன்னு அந்த கஷ்டத்தை தீர்க்கணும். இந்த பகுதியில் அந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்புல பிரச்சனைகள் இருக்கு. ஆமாம், இங்கே நிறைய இருக்குது. அதனால எல்லா சைடுமே பெண்கள் தனியாக போனாலும் பாதுகாப்பாக இருக்கணும். எல்லாருக்குமே நல்லது செய்யணுன்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப இல்லாதப்பட்டவங்களுக்கு வீடு, காசு எல்லாமே அவர் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் ஜெயிச்சிட்டாருன்னா எல்லாருக்கும் செய்தாருன்னா இன்னும் அவர் தான் ஜெயிப்பார். அது ஒரு சிலர் அதுமாதிரி பண்ணுறாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லா பெண்களுக்கெல்லாம் சேஃப்டியாக தான் இருக்குது. எல்லாமே எல்லாரும் நல்லது தான் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் நல்லா சேஃப்டியாக இருக்கோம். எந்த பயம் இல்லாமல் நல்லா தான் இருக்கும். இல்லை, அதெல்லாம் சொன்னால் கூட உடனே சரி பண்ணிடலாம். அப்படி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கூட நம்ம உடனே நம்ம வட்ட செயலாளரோ இல்லை நம்ம கட்சி மூலிமா யார் அணுகுமுறை பண்ணாலும் அது உடனே சரி பண்ணிடுறாங்க. அந்தளவுக்கு பிரச்சனையும் இங்கே இருக்காது. டிராஃபிக் பிரச்சனை ஈவினிங் ஆனால் செம்ம டிராஃபிக் ஆகுது. அது டிராஃபிக் தான் கிளியர் பண்ணும். அதுக்கு தான் ஏதோ ஒரு வழி பண்ணும். எல்லாம் எடுத்தாங்க, ரோடெல்லாம் வீடெல்லாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் டிராஃபிக் குறையவே இல்லை.
இந்த டிராஃபிக் ப்ராப்ளம், இந்த சாண்டி ஹாஸ்பிட்டலு, அந்த சரௌண்டிங் வடச்சென்னை ஃபுல்லாமே டிராஃபிக் தான் ஆகும். வால்டெக்ஸ் ரோடு, நம்ம மின்ட்டு பிரிட்ஜு, நம்ம பிராடி ரோடு, இது எல்லாமே டிராஃபிக் ஜாமாக தான் இருக்குது. இதை கொஞ்சம் கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். அதிமுகல மனோன்றவர் நிக்கிறாரு, அவங்களாம் எப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுக பத்தி அதெல்லாம் எங்களுக்கு பொறுத்தவரையும் அது தெரியல. இவர் எல்லாமே மாசம் மாசம் காசு கொடுக்குறாரு. இப்போ எல்லா சலுகையும் ஒன்று ஒன்றா வந்து இன்னும் அதிகமாக செய்யணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. செய்தாருன்னா அண்ணா தான் ஜெயிப்பார். துறைமுகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு தான். அவர் தான் எங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் எத்தனை ஆண்டு அவருக்கு இங்கே கொடுத்தாலும் அவர் தான் வருவார். வேறு வாய்ப்பு கிடையாது. ஜெயிக்கிறதுன்னு இல்லை, என்னுடைய கட்சி சார்பாக நான் ரெட்டலைக்கு ஓட்டு போடுவேன். வாய்ப்பு வந்து ரெட்டலைக்கு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே. அது ஏன்னா அவரு சேகர் பாபு அண்ணன் சொல்கிறது அவங்க திமுக கட்சியில் அவங்க சொல்லுவாங்க. அண்ணா திமுகவில் நான் ரெட்டலை. ஓகே. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு. தனியாக நிற்காம தேவையில்லாத அலைன்ஸ்லாம் இருக்கும். அதை நம்ம சொல்ல முடியாது. டிஎம்கேவோட வேலை நல்லா இருக்குது. கண்டிப்பாக டிஎம்கே ஜெயிக்கும். ஆனால் நான் வந்துட்டு யாருக்கும் எதிரியாக பேசலைண்ணே. நம்ம வந்துட்டு நல்லது பண்ணுறவங்கள தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோண்ணே. நம்ம வந்துட்டு நம்மளுடைய வேட்பாளர் வந்துட்டு இது வரைக்கும் நல்லது தான் பண்ணின்னு இருக்காரு. அவரே தான் தொடர்ந்து இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இல்லை, சேகர் பாபு தான். தொகுதி பொறுத்தவரை சேகர் பாபு தான். அவர் நல்லதும் பண்ணியிருக்காரு. சரி, நம்ம என்ன சொல்கிறோம், அஃப்கோர்ஸ் ஒரு சான்ஸ் தானே கொடுக்க போகிறோம் நம்ம. இப்போ இவர் வந்து என்ன பண்ண போகிறோம் நமக்கு தெரியணும்ல. இவர் நல்லது செஞ்சாலும் அப்போ இவரே கம்பல்சரி அப்படியே தான் இருப்பார். அவர் அதுக்காக தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு. யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் விஜய்க்கு போகும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாரும் விஜய் தான் சொல்லியிருக்காங்க. நானும் விஜய்க்கு தான் போகிறேன். விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு இன்னும் வரல. இவர் தான் முதலமைச்சர், உலகத்தையே ஆள்றவர். அவர் வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவர் வந்தால் என்ன செய்வார்னு தெரியல. இல்லை, இவர் வந்துட்டாருன்னா இன்னும் நிறைய மக்களுக்கு இல்லாத பட்டவங்களுக்கு ரொம்ப பேருக்கு செய்யணும்னு ஆசை. விஜய் பொறுத்த வரைக்கும் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு தான். அவர் எப்படின்னு தெரியல. ஆனால் அவர் எப்படி சொல்கிறதுன்னா, சின்ன சின்ன பசங்க இருக்காங்கல்ல, புதுசாக ஓட்டு போடுறவங்க அப்படி பண்ணால் கூட அவங்க யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா இங்கே துறைமுக தொகுதி வரைக்கும் சேகர் பாபு அண்ணன் தான். இங்கே வந்து யாரும் வந்து நேற்று இப்போ கட்சியில் ஜாயின் பண்ண கிடையாது. எல்லாமே வந்து காலங்காலமாக இருக்கிறவங்க தான். துறைமுக தொகுதியை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக இருக்கிறவங்க தான். தயாநிதி மாறன் சார்லேருந்து இப்போ சேகர் பாபு வரைக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப வருஷமாக கட்சியில் இருக்கிறவங்க தான். அவருக்கும் வந்து கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. விஜய்க்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இளைஞர்கள் வந்து அவர் பக்கம் இருக்காது. அதனால் அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. போட்டி காம்படிஷன் அதிகமாக இருக்கும். முழுசாக ஜெயிக்கல. நம்ம காம்படிஷன் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு உதயசூரியனில் தான் நிறைய, அதுக்கடுத்தது ரெட்டையில், மூணாவது விஜயம் மாசு காட்டுறாரு. சும்மா சார், அது ரசிகர்கள் கூட்டம் தானே. ரசிகர்கள் அதில் நடிகர்களும் ரசிகர்கள் வருவாங்க. அது ஓட்டாகுமாங்கிறது சொல்கிறாங்க. விஜய்க்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்திருக்கிறவர் அவர் 60 ஆண்டு காலமாக இங்கே வந்து துறைமுகத்தில் வந்து உதயசூரியன் தான் இங்கே இருக்குது. ரெண்டாவது அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க்கு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். மிஸ்ஸா போயிருக்காங்க, ஜெயிலுக்கு போயிருக்காங்க, அடி வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் அவர் எங்கே செஞ்சிருக்காரு. எடுத்த உடனே நான் சிஎம் ஆகணுனாக்கா எப்படி முடிய முடியாது. ஆனால் அது நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் வராருனாக்கா கலைஞருக்கு கூட ஒரு டைமில் வந்துட்டு கும்பல் வந்ததுண்ணே. அது வந்துட்டு ஓட்டாக மாறிடு இல்லைல்ல. ஆனால் இது நான் தப்பாக வந்துட்டு சொல்லலை. ஆனால் வந்துட்டு இவர் எல்லாமே ஓட்டாக மாறிடுன்னு நினைக்கிறார். விஜய் வர்றது வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு எலெக்ஷனில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் தமிழகத்தின் முதல்வரா இல்லை நாளைக்கு முதல்வரா கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க இந்த எலெக்ஷனை பார்த்துட்டு. ஆனால் தேவையில்லாத வந்துட்டு ஓட்டு வந்துட்டு பிரிக்கிறதுக்காக தான் விஜய் வந்திருக்காரு. விஜய் ஒரு ஆக்டராக பிடிக்கும். மேபி அப்படின்னு பார்த்தா கட்சியிலன்னு பார்த்தா டிஎம்கே தான். முத ஓட்டு போட ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ இருக்க டிஎம்கே தான் பண்ணுவோம். அவங்க தான் வரணும். மாட்டோன்னா உங்களுக்கே தெரியும், விஜய் தான், வேறு யாரும் இல்லை. நான் அதுதான் எதிர்பார்க்குறோம். இல்லை, இந்த எல்லா மக்களும் அப்படி தான் எதிர்பார்க்குறேன். ஆனால் நல்லா செஞ்சாங்க தான் இந்த 6 மாதத்தில். இருந்தாலும் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கோசம் செய்கிறாங்க. இதான் அந்த 6 மாதம் செஞ்சதை 5 வருஷம் செஞ்சுருக்கலாம். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. விஜய் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரம்பலூர் தொகுதியில் சாலிடாக வின் பண்ணுவாப்புல. ஆனால் அவர் எதிர்கட்சி தலைவராக வரா இல்லை சிஎம் ஆகிறா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து அவர் மட்டும் என்ன ஜெயிப்பார் எம்எல்ஏ. அவங்களுக்கு நான் 2 சீட்டு கம்பல்சரி சொல்கிறேன். செங்கோட்டையனும் விஜய்க்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். 8% ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. அஜித்து கூட சொல்லுவாங்க, என் தலை அஜித்து, அவர் ஏன் வரல நீங்கள் சொல்லுங்க. விஜய் வந்து அவங்க ரசிகர் போடுவாங்க, மக்கள் மத்தியாக போடுவாங்க, அவ்வளோதான். இந்த 5 வருஷம் எப்படி இருந்தது? இங்கே துறைமுக தொகுதி பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. எல்லாமே இந்த மண்டபம் ப்ளஸ் இந்த பார்க்கு, ஹாஸ்பிட்டலு, இங்கே இருக்கிற இந்த தொகுதி மக்கள் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. எல்லாமே கரெக்டாக. ஆமாம், இங்கே இருக்கிற இன்னும் தீராத பிரச்சனைகள்னு ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு சரி பண்ண வேண்டியது அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே நல்லா தான் பண்ணிக்கிறாரு. இப்போ அடுத்த ஆண்டு அவர் வந்தாலும் நீ சொன்ன மாதிரி இருக்கிற குறையெல்லாம் மொத்தமே அவர் தீர்த்துருவார். அந்த அளவுக்கு தான் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நிறையா பண்ணிக்கிறாரு. அம்மா அவங்க எதிர்கட்சிக்காரங்க சொல்லுவாங்க ஏதாவது செயலாக நிறையா பண்ணிக்கிறாரு. டோட்டலாக டிஎம்கே பீரியடே நிறையா பண்ணிக்கிறாரு.
ஏசி பஸ் ஸ்டாண்டு அது இது நிறைய பார்க்கிங் அது இது நிறைய பண்ணிக்கிறோம். சாலையில் அவங்க தான் வருவாங்க. எதுவுமே பண்ணலையா, தலையை காட்டலையா, ஆசாத்தும் எதுவுமே வரல, டிஎம்கே எதுவுமே வரல, எதுவுமே வரல, ஒருத்த கூட வரல. டைம் அடிச்சுன்னு கிடது, காலம் ஃபுல்லாக நடக்குது, டைம் அடிச்சுன்னு ஒருத்த கூட வந்து எட்டி பார்க்கல. எந்த அசிமத்திட்டம் ஆயில அவங்க வராங்க இல்லையா, ஆனால் அவர் தான் வருவார். ஆனால் எதுவுமே வரல, எதுவுமே வரல, எதுக்கு வந்து எட்டி பார்க்கல. திமுக கோட்டை எங்க வீடு காசு செலவு பண்ணிக்கிறோம், யாருமே அவங்க காசு விட்டு செலவு பண்ணல, எங்க வீடு பணம். தீராத பிரச்சனைகள்னா குடிநீர் தான் மெயின். ஒரு சில இடத்துல வருது, ஒரு சில இடத்துல வரல. அதுதான் ஒரு பிரச்சனை, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. மற்றபடி லாரிகள் வந்து சப்ளை கொடுத்துட்றாங்க. 5 வருஷத்துல பண்ணலன்னு சொல்றதோட 5 வருஷத்துல பண்ணதுனால தானே எல்லாமே இந்த 6 மாசத்துல எல்லா வேலையும் முடிச்சிட முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாமே வந்துட்டு தேவைக்கு பேசுவாங்கண்ணே. சில விஷ கிருமிகள் இருக்கும் தெரியுமா, அது வந்துட்டு தேவையில்லாதெல்லாம் இது பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம 5 வருஷம் இல்லை, எந்த வருஷம் வந்தாலும் மக்களுக்காகவே செயல்படுற ஒரே கட்சி வந்து திமுக கட்சி தான். நல்லா தான் இருக்கும். எப்போ இந்த 5 வருஷம்ல எப்பவுமே இனிமேல் வந்தாலும் அவங்க நல்லா தான் இருக்கும். இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் திமுக தான். இங்கே அந்த காலத்துலேருந்தே எங்கள் அப்பாலேருந்தே அதுலேருந்து எல்லாமே திமுக தான் வந்து நிற்குது. அவர் பண்ணல ஆட்சி அமைதி எடப்பாடி தான் 100%. சீமான் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐயா, அவன் தண்டை சொல்றான், அவன் எச்சா சொல்றான், அவங்கள பேசிக்கிறேன். சீமான அவன்லாம் வந்து வரவே மாட்டான், சத்தியமா வரவே மாட்டான். ஒரு ஓட்டுல 0 தான் அவன். அவரு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. சீமான்னு நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இது ஏரியாவிலே இருக்காங்க, வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க வரல, யாரும் ஓட்டு கேட்டு இன்னும் யாரும் தொகுதி பக்கமே வரல. சீமான்லாம் ஒரு பி டீம். அவர் யாருக்கு? யாருக்குமே பி டீம் தான். அவர் அந்த மாதிரி பேச்சு, அவருடைய ஸ்பீச் அந்த மாதிரி. அவங்க கூட இருக்கிறவங்களுக்கே அவர் பிடிக்காது. வேறு வழி இல்லாமல் அவர் கூட தொட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் கத்தியே சாவடிக்கிறாருண்ணா. ஓகேவா, அவர் பேச்சை நம்ம என்ன கேட்குறது? ஆனால் அவர் பேசுகிறது நல்லா தான் இருக்குது சிலதுனால. ஆனால் நம்மளோட கூட்டணி கட்சியாக இருந்து கொஞ்சம் வெற்றியை நீங்கள் எடுத்தாருனாக்கா நம்ம வந்துட்டு அவர் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமான் அவர்னா வேஸ்ட் ப்ரோ. நான் சீமான் மோஸ்ட்லி போடவே மாட்டேன். அவர் வருவார், அவர் மாதிரி கத்திட்டு போயிடுவார், அவ்வளோதான். விஜய் கட்சியிலேருந்து வந்தாங்களா? உங்களுக்கு உதவி பண்றதுக்கு வந்தாங்களான்னு யாரும் வரல. எப்படி வருவாங்க? அதிகார கையில தான் வருவாங்க. யாரா இருந்தாலும் அதிகார கையில இருந்தாதான் வந்து செலவு பண்ணுவாங்க மக்களுக்கு. தன்னோட கை காசை போட்டு அவர் செலவு பண்ணி எல்லாரும் வர்றாரு. மக்களுக்கு சேவை செய்யணும் வரும்போது அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்.